வந்து எல்லாருமே லிவிங் எக்ஸாம்பிள்ஸ். அவங்க லைஃப்ல அவங்க அனுபவத்தை எப்படி வந்து வேலைக்கு வரணும்னு பார்த்துட்டு ஒரு கம்யூனிட்டி பேஸ்டாக பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருமே கோச்சஸ் டெல்லி, பாம்பே, பெங்களூர், ஹைதராபாத் அந்த மாதிரி சிட்டிஸ்ல வந்திருக்காங்க. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் த மூவி. உங்களுக்கு எதுனா கொஸ்டின் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். ஃபர்ஸ்ட் துறை முடிச்சுருக்கோம் கவலை. ஃபர்ஸ்ட் ரொம்ப நன்றி ப்ளஸ் ஃபுல் டீமாக வந்து கவர் பண்ணதுக்கு. ஏன் இந்த படம் ரொம்ப முக்கியம் கேட்டிங்கன்னா, இந்தியாவில் நலந்தா யூனிவர்சிட்டின்னு ஒன்று இருந்தது. 800 வருஷத்துக்கு உலகத்துக்கு அவங்க தான் வந்து எஜுகேஷன் சொல்லி கொடுத்துருந்தாங்க. இது ஒரு நியூ ஏஜ் எஜுகேஷன் சிஸ்டம். ஏன்னா கரண்ட் எஜுகேஷன் சிஸ்டம் ப்ரோக்கன். குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க, படிக்கிறாங்களா, க்ரோ ஆகிறாங்களா கேட்கலாம் கிடையாது. ஸோ எங்களோட ஹோல் ஐடியா வந்து இந்த நியூ எஜுகேஷன் சிஸ்டம் உலகத்துக்கு தரணும். கோச்சஸ் வச்சு ஆல்ரெடி ஒரு 7-8 வருஷமாக அது பண்ணிட்டு இருக்கோம். மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் இம்பாக்ட் பண்ணியிருக்கோம். இது மெயின் ஸ்ட்ரீமாக எடுத்துன்னு வரணும். எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு ஆல்டர்னேட் எஜுகேஷன் சிஸ்டம் உலகத்துக்கு இருக்குன்னு தெரியும். காமிக்கிறதுக்காக பண்ண ஐடியா தான் கேம் ஆஃப் சேஞ்ச். ஸோ நான் மீனா, சித்தார்த் 2 பேருக்கும் தேங்க் பண்ணுறேன். அவங்க இனிஷியேட்டிவ் இல்லாமல் பண்ணிருக்க முடியாது. ஒரே ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட், இந்த மெசேஜை நீங்கள் எல்லாருமே கொஞ்சம் சொல்லுங்கள். இந்த மாதிரி ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஆல்டர்னேட் எஜுகேஷன் சிஸ்டம் வீட்டில் உட்காந்தே உங்களுக்கு என்ன தேவையோ அதை ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட உட்காந்துனே கற்றுக்கலாம். இதுதான் எங்களோட ஹோல் ஐடியா. ஸோ பிக் தேங்க்யூ ஃபார் பீயிங் ஹியர் அண்ட் கமிங் இட். Thank you so much. We are living in very interesting times now, where the world is very polarized, and we need to have humanity to come together. And for that to happen, we need more teachers, we need more leaders. And I want to acknowledge our mentor, Blair Singer, who's been training for more than 30 years on this concept of accelerated learning. And you want to take this out to more and more people, because now we are living in an AI world where people don't lack information. They need to be in the right environment, in the right space, in the right community for them to grow. While we are digitally so connected to the digital world, the problem today is that people are disconnected internally. There's loneliness. There are so many problems that are happening in this world. So what we want to convey to this movie is we want more and more people to become teachers, to become leaders, so they can build communities like this, so that eventually we can carry forward humanity and bring people together. That's the intention of the movie. And more importantly, before I pass to Meena, is I'm a college dropout. I don't have a degree. But thanks to our mentors in the last 7 years, we have inspired more than 30,000 people who have generated more than 1,000 crores in revenue. And that's a big number for people who have been able to sit at home, earn, serve and help others. So we feel that the game of change is the start of a revolution, and we want more and more people to experience this magic. Over to you, Meena. Thank you so much. Hello, Dr. Farmer. Dr. Farmer அவர்களே. Doctor வந்து ஆர்கிடெக்சர் கேட்கலாம். Yes, Prabhakar. ஸோ எல்லாருக்குமே வணக்கம். ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா சித்தார்த் சொன்ன மாதிரி ஒரு நல்ல ஒரு தொடக்கமாக தான் பார்க்குறோம். பிகாஸ் நம்ம வரலாறுல எப்படி 100 வருஷம் 200 வருஷத்துக்கு ஒரு பிரச்சனை வரும். ஆனால் அந்த பிரச்சனையை முறியடிக்கிறதுக்கு நம்மள்ட்ட இருந்தே தான் தலைவர்கள் உருவாகிற மாதிரி இப்போது டீச்சர்ஸ் அண்ட் கோச்சஸ் தான் இந்த ஜென்ரேஷனுக்கு நிறைய வேணும். பீட் அது ஹெல்த்தாக இருக்கலாம், எஜுகேஷனாக இருக்கலாம், ஸ்கில்லாக இருக்கலாம். ஸோ இந்த படத்தில் பார்த்த எல்லாருமே வந்து ரியல் ஸ்டோரிஸ், ரியல் டீச்சர்ஸ் அண்ட் கோச்சஸ் அண்ட் இந்த கண்ட்ரிக்கே நிறைய இம்பாக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ குறிப்பாக நான் வந்து ஹெல்த்தில் இருக்கேன். அந்த மாதிரி நிறையா கோச்சஸ் அவங்கவுங்க இல்லை. ஸோ நம்ம அடுத்த ஜெனரேஷன் வந்து செல்ஃப் எஜுகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு இந்த படம் வந்து பேசியிருக்கு. ஏன்னா என்னதான் நம்ம ஸ்கூல் காலேஜில் ஹெல்த்தை பற்றி சொல்லித்தரதில்ல, பணத்தை எப்படி சம்பாதிக்கணும், எப்படி சேர்த்து வைக்கிறது கூட சொல்லித்தரதில்ல. ஸோ அதை எல்லாருமே இதுலேருந்து என்ன மெசேஜ் எடுத்து போகணும்னா, எஜுகேஷன் லைஃப் லாங் ஃபுல்லாக வேணும். ஸோ அறியாமை தான் எல்லாத்தோட பிரச்சனையை நம்ம பார்க்குறோம். அப்போ எஜுகேஷன் நம்ம இருக்கிறதுல பிக்கஸ்ட் சேரிட்டி என்னென்னா மக்களுக்கு நம்ம மூலிமா போகிற எஜுகேஷன் தான். எப்போ ஒரு மனிதனுக்கு வந்து அறியாமையிலேருந்து வெளியில் வராங்களோ அப்போ இந்த உலகத்தில் புது வெளிச்சம் உருவாகுன்றது தான் என்னோட நம்பிக்கை. ஸோ எல்லாருக்குமே நன்றி அண்ட் தேங்க்யூ சார், தேங்க்யூ ராமா அண்ட் தேங்க்யூ சுரேஷ் சார். என்னோட பிளாட்ஃபார்ம் வந்து இன்டர்நெட் லைஃப் ஸ்டைல் ஹப்ன்ட்டு வெப்சைட் இருக்குங்க. ஸோ என்னோட பிளாட்ஃபார்ம் பேர் மை ஹெல்த் ஸ்கூல். ஸோ ஆமாம். ஸோ ஒருத்தர் ஒரு பிளாட்ஃபார்மில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம வந்து சொல்லி தரோம். So we have thousands of students. Each one of them have their own communities, and we are all working together. Some of them, like Prabhakar, is catering to the Tamil Nadu. There are people who are doing in Marathi, they are doing in Telugu, they are doing in North India. Each one of them have their own communities, and we want to really redefine them. And Anita, you want to add? So எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து செக்ஷன் வந்து நம்ம வந்து பண்ண கஷ்டம் படக்கூடாது. நீ டாக்டர் ஆகலாம், நீ வந்து ஒன்றுக்கு லாய்க்கு இல்லைன்னா ஒன்றுக்கு அந்த மாதிரி இல்லாமல் அவங்களோட என்ன ஸ்ட்ரென்த் இருக்கோ அந்த ஸ்ட்ரென்த்தை வந்து வெளிப்படுத்தி அது மூலமாக அவங்க லைஃப்பும் அவங்களோட
பிரிட்டிஷ்காரங்க ஆரம்பிச்சாங்க. உலகம் ஃபுல்லாக அதே எஜுகேஷன் சிஸ்டம் தான். அந்த எஜுகேஷன் சிஸ்டம் எதுக்காக பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு ஃபேக்ட்ரி ஒர்க்கரை உருவாக்குறதுக்காக பண்ணியிருந்தாங்க. அதனால பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் குழந்தைங்களை கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்ற ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் தான். யோசிக்கவே கூடாது, சொல்றது மட்டும் கேட்கணும். அதே எஜுகேஷன் சிஸ்டம் தான் 50 வருஷமா ஒரு நடந்துட்டு இருக்கு, மாறவே இல்லை. ஆனால் இன்னைக்கு பசங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்காங்க தெரியுங்களா. டெக்னாலஜி க்ரோ ஆயிடுச்சு, டீச்சர்ஸ் க்ரோ ஆகல, எஜுகேஷன் சிஸ்டம் மாறவே இல்லை. இந்த எஜுகேஷன் சிஸ்டம் நிஜமாலே பசங்களை க்ரோ பண்ண வைக்கிறா, அதான் கேள்வி. ஸோ அடுத்த 5-10 வருஷம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து அவங்க என்ன தேவையோ அதை கற்றுக்க போகிறாங்க. யார்கிட்ட கற்றுக்க முடியாதுன்னா உலகத்தில் இருக்க பெஸ்ட் கோச்சிட்ட கற்றுக்கலாம், வீட்டில் பண்ணே கற்றுக்கலாம். ஸோ பெஸ்ட் வே டு லிவ் பண்ணிக்க சொன்ன மாதிரி உங்களுக்கு என்ன பிடிக்குதோ, குழந்தைங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை பற்றி கற்றுக்கணும். அதை சுற்றியே ஒரு ப்ரொஃபஷன் பில்ட் பண்ணாங்கன்னா அவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க, அவங்களும் இம்பேக்ட் பண்ணுவாங்க, உலகத்தை ஒரு நல்ல சேஞ்ச் வரும். இதை உருவாக்குறது தான் உங்கள் கேள்விக்கான பதில். இது ஆல்டர்னேட் எஜுகேஷன் சிஸ்டம். ஸ்கூல் படிச்சுனே பண்ணலாம், ஆனால் எங்களோட நோக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 20-25 நிமிஷம் அப்புறம் ஸ்கூலுக்கு போவாங்களான்னு கேட்டிங்கன்னா ஒரு கேள்விக்குறி தான். பார்ப்போம் தான் கவர்மெண்ட் 40 வருஷமாக ஒரே ஒரு ஃபார்முலா தான் உலகத்துக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸ்கூலுக்கு போங்க, காலேஜ் போங்க, காலேஜ்லேருந்து ஒரு வேலைக்கு போங்க, ஓகேங்களா. இன்னைக்கு அந்த ஃபார்முலா மாறுது. ஏன்னு கேட்டிங்கன்னா பெரிய பெரிய கம்பெனிலாம் மெட்டா, கூகுள்லாம் பார்த்தீங்கன்னா காலேஜ் டிகிரிலாம் கூட வேலை கொடுக்குறாங்க. ஸோ காலேஜ் டிகிரி தேவையா வேலைக்கான்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு கொஸ்டின் மார்க் தான். என்ன தேவை உங்களுக்கு? நல்ல வேலை, நல்ல ஃபியூச்சர் வேணும்னா உங்களுக்கு நல்ல லைஃப் ஸ்கில்ஸ் இருக்கணும், பேச தெரியணும், கம்யூனிகேஷன் தெரியணும், நல்ல மனிதனாக உருவாக்கணும், யோசிக்க தெரியணும். அதான் இந்த உலகத்துக்கு தேவையானது. அது எதுவுமே ஸ்கூலில் சொல்லி தருங்க. ஸ்கூலில் வந்து ஃபினான்ஷியல் நாலேஜ் சொல்லி தருது, ஸ்கூலில் ரிலேஷன்ஷிப் எப்படி ஹேண்டில் பண்ண சொல்லி தருங்க, ஃபெயில் பண்ணிங்கன்னா என்ன சொல்லி தருது. ஸ்கூல் எதெல்லாம் வாழ்க்கைக்கு தேவை ஸ்கூல் சொல்லி தரதே கிடையாது. எங்களோட ஆசை என்னன்னா ஒரு கம்யூனிட்டி வச்சு உங்களுக்கு லைஃப்பில் ஜெயிக்கிறதுக்கு என்ன தேவை அதெல்லாம் சொல்லி தரணும். ப்ளஸ் உங்களுக்கு என்ன தேவையோ படிக்கிறது அதை படிங்க. ஸோ அவர் கேட்ட கேள்வி தான் மாடர்ன் லைஃப். இது வந்து எஜுகேஷன் சிஸ்டம் மாற்ற ட்ரை பண்ணணுமா, மாற்ற ட்ரை பண்ண எப்படின்னா இன்னொரு ஆப்ஷன் கொடுக்கணும். இந்த ஆப்ஷனை வந்து வீட்டில் உட்காந்து உங்களுக்கு எப்போ டைம் இருக்கோ அப்போ ஆரம்பிக்கலாம். ஆனால் இது உங்களோட மெயின் ஆப்ஷனாக நல்ல வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்கள் கேள்விக்கு வந்து அவங்க காலேஜ் பண்ணால் பண்ணலாம், காலேஜ் படிச்சுட்டே பண்ணலாம். ஆனால் எங்களோட ஐடியா வந்து பெஸ்ட் எஜுகேஷன் வீட்டில் உட்காந்தே கற்றுக்கணும். ஃபீஸ் கட்டணும், வெறும் 5000 ரூபாய், 2000 ரூபாய், 3000 ரூபாய் ஆரம்பிக்கும். உங்களுக்கு என்ன தேவையோ அதை பற்றி கற்றுக்கணும். And I'll just add to that. So I don't have a degree till today, but I've been through this self-education, and people in our community are from IIT, IIM, IMELS, they're coming and learning and they're building their own communities. If everybody is able to become a mentor to others by being an implementer, like if you are good at a topic and if you teach others based on your experience, that is going to uplift everybody, and that's what we want to do. So people can continue on their regular track, and when you can talk about the teams that they are working with, people continue on their regular track, and if they are a part of a community, they can actually grow faster. One you can talk. 2,000 teachers, 10,000 students. Takshila University had 10,000 students. Nadia, Navadvip, that was also a center of learning, just like the Harvard, Stanford, and Oxford. And in South India, Kanchipuram was a center of learning. Madurai was a center of learning, and so many other places. So people used to learn, and later on there's a Gurukul system of education, but everything was community-based learning. So I'm very proud to say that now we are living in a time where we can revive that community learning, which was always there in India. But it got lost in time due to industrialization, and now in the technology age and the digital age, this is the need of the hour. We need more people to access information, but also learn from masters and mentors. That is our whole thing. To revive that spirit of Nalanda, revive the spirit of Takshila, revive the spirit of Nadia, and also Kanchipuram and all these learning centers. That's what we want to do. Thank you. He went through blindness, and now he's teaching others and he's coaching others. Inshallah.